சார் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் சார். எப்படின்னா எல்லா மூவி டைம்லயும் ஸ்பேஸ் பண்றது வழக்கம் சார், ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து. ஸோ அந்த மூவியை வந்து என்கரேஜ் பண்றது, ஸோ நாங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணோமோ ஸோ அதெல்லாமே வந்து அந்த டீம் கூட சொல்லி அந்த அந்த ஹாப்பினஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதான் அந்த ஸ்பேஸோட மோட்டிவ் சார். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஸோ ஆக்சுவலி நான் இதில் எப்படி நடக்கும்னா ஒரு ஸ்பீக்கராக வந்து பேசுவாங்க சார். நான் வந்து ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஆல்சோ ஃபைனலாக வந்து நம்ம மதராசியில் வந்து சில கொஸ்டின்ஸ் இது பண்ணி அதில் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து ஃபீட்பேக் எடுத்துப்போம் சார். அவ்வளோதான். ஓகே 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 சார். ஜஸ்ட் மினிட் சார். கெவின் பிரதர் மட்டும் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே பிரேம் ப்ரோ, ஒரு நிமிஷம் லெஃப்ட் ஆயிட்டு ரீஜாயின் பண்றீங்களா? எனக்கு கோஸ்ட் இஷ்யூவா இருக்கு அது. ஓகே ஓகே, நான் ரீஜாயின் பண்றேன். ஓகே, கெவின் ப்ரோ மட்டும் இன்னும் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. டக்குனு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா. ஓகே ஓகே. கெவின் ப்ரோ ஃபைனலி வந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம், ஹியர் ஹியர். ஹலோ. யா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலி த யங்கஸ்ட் ஸ்டண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பல தரமான படங்கள்ல அந்த மூவிஸ் எப்படி சொல்லலாம், ஜெயிலர், அகண்டா 2, அப்புறம் வந்து அடங்குமுறை, இந்த மாதிரியான பல படங்கள். இப்போ கரண்டா வந்து மதராசி, இது வரைக்கும் இந்த எல்லா மூவிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டண்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண கெவின் பிரதர் இங்க வந்திருக்காரு. ஸோ இந்த மூவிலையும் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி, ஸ்டென்ஸ் எல்லாமே. அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். நம்ம ஸ்கேனா வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்டு ஒரு ஹியூமனா மாத்தின கெவின் ப்ரோ கிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வெல்கம் ப்ரோ. Yes bro, so thank you so much for having me, Sundar. Thank you so much. Hey, hi, Okay. master. Sheta, Siddhim Sheta, how are you? Good. Good. ஓகே சார், நான் அப்படியே ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்றேன் சார். அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து மூவி பார்த்ததை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைனலாக மதராசியில வந்து சில சீன்ஸ்லாம் எப்படி இது பண்ணீங்க அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க சொல்லுங்க. அது அந்த மோட்ல போய்க்கலாம். ஓகேங்களா? எஸ், ஓகே ஓகே. ஒன் பை ஒன்னா நீங்க வந்து யாராவது பேச விரும்புறீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஸோ ஆல்சோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாராவது பேச விரும்புறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நான் நேம் சொல்றேன், அவங்க பேசுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து அக்னேஷ் ப்ரோ, நீங்க பேசுங்க. Hi, good evening to the Kevin and Sudeep sir. Sudeep sir, I am a big fan in Ayyappan Kosham, especially when Biju Menon come out of that bus. That shot was very good, and I just inspired that intensity you are keeping in the shots, because sometimes not the music or the actor's performance, sometimes the shot composition itself gives that intensity to the audience while viewing that. Sir, how do you shoot that opening sequence of Vidyut Jambal when he hits that? He has actually in the initial idea na first in the car in the mari truck idu pannalam, but the execution stage la Kevin was there, and then what namakku vandu actually the most important part is adu vandu kedaikanum, we have to get it right. Adu vandu first. Second vandu we have to get it cinematically. Appo first idea was to use maximum கேமராஸ் எல்லா ஆங்கிள் இருந்தும், பிகாஸ் ஒரு ஆங்கிள் இருந்தால் கூட இந்த மாதிரி சீன்ஸ்ல என்ன ஆகும்னா there's a lot of ஸ்மோக்கும் ஃபயரும் எல்லாமே வரும். ஆடிபிள் இல்லை? ஓகே, இதுல ஸ்மோக் இந்த மாதிரி நிறைய இது வரும். ஸோ ஒரு கேமரா நீங்க வச்சா கூட அதுல மேபி யூ ஒன்ட் கெட் இட். அப்போ எப்போ ஒரு பேக்கப் பிளான் வேணும், அந்த மாதிரி நிறைய லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் ட்ரை டு மேக் இட் சினிமாட்டிக். இப்போ அந்த சீன்ல பாத்தீங்கன்னா there is a parallelly ஒரு கார் இருக்கும். அந்த கார்ல ஆக்சுவலி there's two cameras. ஒன் வந்து என்னோட கேமரா which is a very tight angle,
டைட்டில் ஃபாலோ பண்ணும்போது இட்ஸ் பிட் டஃப். அது ஒன்று. செகண்ட், அதே காரில் கொஞ்சம் கூட வைடர், அந்த மாதிரி எல்லா ஆங்கிள்ஸ்லும் இருந்தது. அண்ட் தென் எனக்கு ஒரு விஷயம், ஐம் ஷூர் கெவின் வில் டாக் அபவுட் திஸ், பட் தென் த மேஜர் திங் இஸ் இதோட த மோஸ்ட் ஹை பாயிண்ட் ஆஃப் திஸ் action is the timing of the the cars, this thing. அது வந்து it's full credits to Kevin and Stephen, because எனக்கே ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன் இருந்தது. ஸோ when these guys are doing, இதுல டிரைவர் இருக்கு, there's a stunt guy doing it, so there's a lot of risk also is there. So அந்த risk element இருக்கும், then there is a creative cinematic thing also. Then of course we all discussed, got that all this thing right. அது இல்லாம there is one shot அந்த சீனும், ஒரு white shot இருக்கு, ஒரு steady white, and the white shot is like a master shot. That idea of keeping a safe master shot actually came from Shiva Master, and it is especially experience coming into this thing. Then we all had a discussion. Director கூட இருந்த director was like, இதெல்லாம் எவ்வளவு பண்ணாலும் we need the support of because if your scriptல ஒன்னு இருக்கும், maybe actionல they'll add something more. அப்போ அதுக்கு director has to be like, he was always game for all of this. We all அப்படியே discussed and multiple angle எல்லாம் வச்சு we tried and rehearsals, and that's how we got that job. சார் கெவின் சார் கிட்ட நெக்ஸ்ட் ஒரே ஒரு இது ஆக்சுவலாக வந்து அந்த அனிமல் இன்ஸ்டிங் அந்த டார்க் ஹவுஸ் சீனில் வந்து ஏஆர் முருகதாஸ் சார் ஹஸ் கெப்ட் 2 scenes வேர் வித்யுத் வில் எலிவேட் யூ ட்ரைங் டு கில் ரகு, ட்ரை இட் இஃப் யூ கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிஜு மேனன் சார் ஹஸ் அ டயலாக் தட் கரெக்டான டைமில் தான் வந்திருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி அந்த செட்டப் இருந்துச்சு. ஸோ அதை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணுறது வந்து சார் ஆக்சுவலாக இது வந்து ஸ்கிரிப்டில் இருந்துச்சா, அவர் நீங்கள் சொன்னீங்களா சார் எஸ்கே வந்து தனியாக ஃபஸ்ட்டு ஒரு ஷேடோ கூட ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபைட் இருக்கா மாதிரி, இல்லை அது எப்படி சார்? ஏன்னா அந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அந்த மேட்னஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு அந்த டார்க் ஹவுஸ் ஃபைட்டுக்கு காரணமே வந்து ஃபஸ்ட் இருந்த அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஹி வாஸ் ஃபைட்டிங் ஆல் அலோன், அந்த இதுவும் சூப்பராக இருந்துச்சு. க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வச்சு அந்த கேமரா முன்னாடி அவர் இடிச்சுக்கிற மாதிரிலாம் வச்சுருந்துச்சு. ஸோ ஹவு டு யூ பிளான் தட் சார்? கெவின் சார், ஐ நீட் யுவர் Hello. Yeah. Thank you for your question. It's a very good question. இப்போ என்னன்னா சாரோட ரைட்டிங்லேயே அது இருந்தது. பிகாஸ் ஒரு டிலியூஷன் ஒரு டிலியூஷன்ல இருக்கிறவர் வந்து த வே இஸ் மைண்ட் ஒர்க்ஸ் நோ. ஸோ அது வந்து ப்ராப்பராக காட்டினாதான் எந்த அளவுக்கு வைலன்ஸ் எடுத்துன்னு போன கூட ஆடியன்ஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டேரக்டரோட ரைட்டிங்கில் தான் இருந்தது. அண்ட் ஃபைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு, அவன் வந்து ஒரு 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 இத்தனை பேர் இந்த காலேஜ் பசங்க அடிக்கிற அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லும் போது தான் ஐ காட் லிட்டில் ஸ்கெப்டிக்கல். பிகாஸ் இப்போ அந்த டைலாக் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அதோட கம்மியாக இப்போ நார்மலாக மூவிஸில் வந்து நம்மளுக்கு அந்த ஹீரோ பில்டப் அதிகமாக இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் இருக்காது. ஸோ அந்த டைலாகுக்கு இட் பிகம் யூஸ்லெஸ். பட் சார் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குன்னு சொல்லும் போது ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்ட் மை கோரியோகிராஃபி. பட் when I started my choreography, அப்போ லைக் நான் வந்து என்ன மோஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன்னா, இப்போ நம்ம இப்படி லாக் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, உடம்புல இருக்கிற ஒரு ஜாயின்ஸ் இருக்குல்ல, ஒரு ஜாயின்ஸ் இப்போ வந்து எல்போ ஒடிக்கிறோம், கழுத்து ஒடிக்கிறோம், இது ஸ்பைனல் ஒடிக்கிறோம், ஷோல்டர் ஒடிக்கிறோம். இப்போ ஒருத்தர் காலை தூக்கி அவனோட பாடி வெயிட் நம்ம கழுத்து கீழே இருக்கு, அதில் ஒடிக்கிறோம். ஸோ ஸோ ஐ ட்ரை டு செக்ரிகேட் தி ஆக்ஷன் பை எந்தெந்த ஜாயின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த டிலியூஷன் மூட்ல அவர் அந்த கோஸ்ட், ஐ மீன் லைக் அந்த கோஸ்ட் இருக்க எஃபெக்டாக அவர் ஃபைட் பண்றாருல. ஸோ அந்த ரேஜ் ஹெல்ப் மீ டு போர்ட்ரே இன் மை கோரியோகிராஃபி ஆல்சோ. ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் போத். ஆக்சுவலாக உங்கள் 2 பேரோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எலிவேட்டட் எஸ்கே இன்டு ஆக்ஷன் ஹீரோ ஜோனுக்கு கொண்டு போயிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தேங்க்யூ சார் போத். தேங்க்யூ ஃபார் ஆன்சரிங் த கொஸ்டின். தேங்க்யூ. தேங்க்யூ அனஸ் ப்ரோ. வேற இருக்காது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லை ஆக்சுவலி எனக்கு ஓகே லக்ஷ்மி பிரதர் சொல்லுங்க ப்ரோ. ஹலோ, ஹாய் சுந்தர் ப்ரோ, ஹாய். வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க. கெவின் ப்ரோ கிட்ட பேசணும் நாங்க. ஹாய் கெவின் அண்ணா, ஹாய். ஹலோ ப்ரோ, கெவின் அண்ணா கேக்குதுங்களா? ஹலோ, எஸ், கேன் யூ ஹியர் மீ? கேக்குது ப்ரோ. எஸ், யுவர் நேம்? லக்ஷ்மிகாந்த் ப்ரோ, லக்ஷ்மிகாந்த் என் பேரு. பிரதர், ஹவ் ஆர் யூ? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா நீங்க? ஐம் குட் ப்ரோ. எஸ் ப்ரோ, ப்ளீஸ் டெல் மீ. உங்களோட பெரிய ஃபேனா மாறிட்டேன் ப்ரோ இந்த படத்துக்கு ப்ரோ. நான் சரி செம்ம வெறித்தனமான ஃபைட் சீக்வன்ஸ் ப்ரோ. ஆக்ஷன் லவரா ஒரு பயங்கர ட்ரீட்டா இருந்துச்சு.
அதுவும் ஜெயிலர்ல மேக்கிங் வீடியோல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி தெரியுமா? உட்காந்துட்டு அந்த கண்டெய்னர் கவரும்போது அந்த சல்லெல்லாம் பறக்கும், டோர்லாம் சுத்துற மாதிரி நாங்க வச்சிருந்தோம். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிருச்சு. ஆனா நெல்சன் தான் கொஞ்சம் டோன் டவுன் பண்ண சொல்லி அந்த டோர் அடிக்கிற மாதிரி வச்சாரு அப்படிங்கிற அதெல்லாம் செம்ம இது ப்ரோ. அந்த இன்னொன்னு அந்த கன்னுல அந்த கத்தி ப்ரோ செம்ம டீடைல்டா நோட்டீஸ் ஐயோ பண்ணிருக்கீங்க ப்ரோ ப்ரோ. நான் அதான் சொன்னேனே ஃபேனா மாறிட்டேன். அதுதான் ப்ரோ. அந்த கன்னு கடியில கத்தி வச்சிருக்கீங்க தெரியுமா? பட்டன் அமுக்குனீங்க கத்தி வரும். அறுப்பாரு தெரியுமா? உங்களை தானே இருப்பாரு ஆமா அது தலைவர் உங்களை தானே இருப்பாரு. நீங்க தான் அந்த கேமரா அந்த சாவர மாதிரி வரும். உங்க கழுத்து தான் இருப்பாரு அது கரெக்டா? நீங்க தானே ஆமா அது? ப்ரோ. இல்ல ப்ரோ. என்னன்னா அது ஆமா ப்ரோ. அது வந்து ஏன் அப்படி பண்ணேன்னா, நான் வந்து அப்பாவுக்கு ஒரு 5 வருஷமா அசிஸ்டன்ட்டா வேலை செஞ்சேன் நானு. ஓகே ஓகே. அப்போ நம்மளுக்கு வந்து நார்மலா நம்ம வந்து ஹீரோஸ்க்கு நம்ம வந்து இப்படி பண்ணு, அப்படி பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு சில கமாண்ட் இருக்கணும்ல. ஆமா ஆமா கரெக்ட் இப்போ நம்ம ஃபைட்ல வந்துட்டோம்னு வையுங்களேன், அந்த டைம் வந்து அவங்க நம்மளோட பெரிய ஆள்ல கேமரா முன்னாடி இருக்கிறனால, கரெக்ட். சோ அங்க வச்சு தே வில் யூ நோ தே வில் ட்ரை டாய் வித் அஸ். சோ நார்மலா எனக்கு வந்து கேமராக்கு ஃப்ரண்ட்ல வர பிடிக்காது. ஓகே ஓகே. பட் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்ல நம்ம ஒரு ஃப்ரேம் வந்தா கூட தலைவர் கூட வந்துடணும்னு ஒரு ஆசை. சோ நம்மளே கோரியோகிராஃப் பண்றதுனால யாருக்கும் சொல்லாம பட்டு காஸ்டியூம் போட்டு வந்துட்டேன் நானு. சூப்பர். அது அது ஆமா. கேமரால ஃபேஸ் ஆமா. நல்லாவே தெரிஞ்சுச்சு. அப்புறம் இன்னொன்னு அப்பாவும் பண்ணியிருப்பாரு. அந்த கத்தி வச்சு அமுக்குறத சொல்லியிருப்பார்ல. அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து கத்திய நான் புடிச்சிட்டு இருப்பேன். கை மட்டும் தான் தெரியும். அவர் நல்லா பிரஸ் கரெக்ட், பண்ணுவாரு. கரெக்ட். அதுவும் அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபுல் ஆமா. வீடியோ நான் நெறைய டைம் பார்த்திருக்கேன் ஆமா. ப்ரோ உங்களோடது. அந்த தீப்பெட்டி நீங்க தூக்கி வீசுவீங்கல்ல. அந்த நீங்க பத்தி அந்த ஆ செம்மையா யூஸ் பண்ணியிருந்தீங்க ஆமா ப்ரோ. தலைவர. அந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா எஸ்கேனாக்கு அவ்வளவு இன்டென்ஸான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தீங்க. ரொம்ப பிலீவலா ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு அந்த அந்த டெலிவிஷனல் ஃபைட் எல்லாமே. ஆனா அந்த விஜய் ஜமாலுக்கு பண்ணிருப்பீங்க பாருங்க கொரியோகிராஃபி அப்பா சாமி தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ். அந்த 2 ஃபைட்டுக்கும் அந்த ஓப்பனிங் ஃபைட்டும் இந்த இதுவும் செம்மையான ரெஸ்பான்ஸ். உங்களோட அடுத்தடுத்த படம் இந்த டேரக்டரோட படம் ஹீரோவோட படம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரோட படத்துக்கு வெயிட் பண்றேன். உங்களோட அடுத்த ஐயோ! படம் என்னன்ட்டு. அடுத்து சிபி அண்ணா கூட ப்ரோ. படம் பண்றேன்னு நீங்க போட்டிருந்தீங்க. அடுத்து நம்மன்னு போட்டிருந்தீங்க. எனக்கு செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு ஆமா வெயிட்டிங் ப்ரோ. ப்ரோ நானு. ஐயோ! ப்ரோ. ப்ரோ தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் திஸ் லவ் ப்ரோ. தேங்க் யூ ஐயோ! ப்ரோ. ரொம்ப தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப புடிச்சு ப்ரோ. உங்க ஒர்க் செம்மையா இருக்கு. நீங்க தேங்க் யூ. ரொம்ப பெரிய இதா இல்ல வருவீங்க. ப்ரோ. ஐயோ! தேங்க் யூ ப்ரோ. இல்ல ப்ரோ நம்மளுக்கு என்னன்னா இப்ப நம்ம டார்க் நைட் ரைசஸ் எடுத்தா, நீங்க ஃபர்ஸ்ட் டார்க் ரைசஸ் சொன்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜோக்கர் தான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தானே பேட்மேன் ஞாபகம் வருது கரெக்ட் நம்மளுக்கு. கரெக்ட். ஆமா ஆமா. சோ அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆன்டாகனிஸ்ட் வந்து என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்காரோ, அப்போதான் நம்ம வந்து ஹீரோவ ஹைலைட் பண்ண முடியும். கரெக்ட். இப்போ 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 வந்து இப்போ நான் கோரியோகிராஃப் பண்ணும்போது நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ம். இப்போ ஹீரோட செஸ்ட் மேல வில்லன் நிக்கிறார்ல. கரெக்ட். சோ அங்க நினைக்கிறோம் அப்போ வந்து வில்லன் மேல இருக்கிறதுனால வில்லன் தான் ஹைலைட் பண்ணி யோசிக்கிறாங்க. கரெக்ட். பட் அங்க என்ன நான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, ம். நீ அடிக்கலாம். ஆனா ஆக்சுவலி நான் உன்னை விட்டா தான் நான் தோத்தேன் நானு. நான் உன்னை விட மாட்டேன்னா புடிச்சுட்டாரு கைய. கரெக்ட். அது அதாவது ஜம்ப் பண்ணி ஹீரோ. நிப்பாரு பாருங்க. புடி அதெல்லாம் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா. ம். ப்ரோ. சோ அது அவரு நீங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு இருக்கிற பவர் வந்து ஹி இஸ் ஏபிள் டூ வித்ஸ்டாண்ட் தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி வில்லன் ஆல்சோ. கரெக்ட் சோ கரெக்ட். அங்கருந்து ஸ்லோவா கிராஜுவலா ரேஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு கன்வின்சிங்கா இருக்கணும்னு எனக்கு ஒரு தாட். கரெக்ட் கரெக்ட். சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஆமா அது ப்ரோ. அது அது 2 வெரைட்டி காமிச்சிருந்தீங்க. ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஃபைட் எஸ்கேக்கு. ரொம்ப ஸ்டைலிஷ் அல்ட்ரா ஸ்டைலிஷான ஃபைட் விஜய் சம்மாலுக்கு. அதெல்லாம் வந்து ரிப்பீட் வொர்த்தி ம். அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம். உங்களுக்கு ப்ரோ அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும் நானு. எல்லா படத்துலயும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கோரியோகிராஃப் பண்றேன். ஆனா இந்த படத்துல வந்து ஏன் இவ்ளோ பெரிய நேம் வந்திருக்குன்னா, ஐ ஹேவ் டு கிவ் த கிரெடிட் டூ சுதீப் பெலமன் சார். ஏன்னா, ஹி இஸ் லைக் ஹி இஸ் லைக் அ ஸ்டண்ட்மேன் வித் அ கேமரா. இப்போ 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 ஒரு ஸ்டண்ட் டபுள் இல்ல 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 ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு ஒரு கேமரா வச்சா ஒரு ஒரு மூட் இருக்கும் தெரியுமா? எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் ப்ரோ. அவரு கேமரா கையில ஹேண்டில்ல எடுத்தாலே, ஐ அம் சோ கான்ஃபிடென்ட் தட் என்ன பண்ணாலும் ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணுவாங்க. இவர் தப்பு பண்ண மாட்டாரு. சோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால பூந்து விளையாடுற அளவுக்கு இட் வாஸ் ஆக்சுவலி இட்ஸ் கிஃப்ட் ப்ரோ டூ கெட் திஸ். அது ஆக்சுவலி முருகதாஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, அவர் அந்த ஒரு டெக்னீஷியன்ஸ் அவரு சூஸ் பண்றாருல்ல. இவங்களுக்கு இது வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்போ 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 என்னையும் உள்ள கொலாபரேட் பண்ண வைக்கிறாரு. இல்ல ப்ரோ. இது இது ஆக்சுவலி வந்து முருகதாஸ் வந்து சிக்கந்தரும், மெதராசியும் குடுத்தாரு. ஓகே ஓகே. சோ இந்த 2 படமே ஒண்ணா குடுக்கும்போது, அ என்னால வேற எந்த படமே கமிட் பண்ண முடியல. சோ ஐ குடன்ட் டூ அகண்டா 2, ஐ குடன்ட் டூ ஜெயிலர் 2 ஆல்சோ. அது மிஸ் பண்ணுவேன் ப்ரோ உங்க ஒர்க். நான் அதுல அதான்
சரி ஓகே, அட்லீஸ்ட் சிபி என்ன படம் இருக்கு அதுல திருப்பி விட்டலாம். அந்த பிகைண்ட் த சீன்ஸ் வீடியோ எல்லாம் பார்த்தேன். அந்த ட்ரக் நீங்க இது பண்ணுவீங்களா, அந்த கிராஷ் பண்றதெல்லாம் ஆமா உங்களோட எக்ஸைட்மெண்ட், அந்த இது அந்த ஷார்ட் ஓகே ஆனதான் உங்களோட எக்ஸைட்மெண்ட்லாம் செம்ம ட்ரெண்ட் ஆச்சுங்க, வைரல் ஆச்சுங்க ப்ரோ. வீடியோலாம். ப்ரோ அதெல்லாம் எனக்கு பயங்கரமா. எப்படி இருக்குன்னா ப்ரோ, ப்ரோ அந்த பட்டன் வந்து 1/2 இன்ச் தான் ப்ரோ. பட்டனு. ஆனா அந்த பட்டனு கரெக்டா அமுக்குனா நான் வந்து ஃபைட் மாஸ்டர் பேரு நல்லா வெளில வரும். நான் அது தப்பு பண்ணா இட்ஸ் லைக் மை ஹோல் லைஃப் இஸ் தட் மூமெண்ட்ல. சோ அந்த அட்ரினல் ரஷ்லாம் அது அது டோட்டலி டிஃபரெண்ட் ப்ரோ. அது ட்ரக்கு கிட்ட வருது, எனக்கு என்ஜின் சவுண்ட் கேக்குது. நான் 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 அந்த பட்டன் கீழ வச்சுட்டேன் ப்ரோ நானு. நான் அந்த ஓகே. ட்ரக்கே பார்க்கல. நான் என் அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டேன். நீங்க அந்த பக்கத்துல வந்து ஒரு 20 ப்ரொடியூசர்ஸ் எப்படி அந்த அந்த அக்செப்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி எடுத்த உடனே பண்றோம் அப்படின்ன உடனே? ஸோ அது எப்படி இருந்தது அந்த சினாரியோ பத்தி சொல்லுங்க. அந்த சீனை வந்து மேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பரபரப்பு இருந்திருக்கும்ல, அதை அதை மட்டும். ப்ரோ 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 கொஸ்டின் எனக்கா ப்ரோ? உங்களுக்கு தான் கெவின் ப்ரோ. இல்ல ஆக்சுவலி மோஸ்டா வந்து ஓகே ப்ரோ. எல்லாருமே சிஜி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட் போவாங்கல்ல. ஆமா. பட் நீங்க வந்து ம். அதை வந்து எப்படி சொல்லு லைவா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு எப்போ வந்தீங்க ஆ ப்ரோ? என்னன்னா ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. என்னன்னா நான் டு பி ஹானஸ்ட் ப்ரோ, ஐ அம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் கிறிஸ்டோபர் நோலன் சார். இப்போ நீங்க டார்க் நைட் ரைசஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரக் ஃபிளிப் இருக்குல்ல நியூயார்க் மெயின் ஸ்ட்ரீட்ல. ஸோ அதோட மேக்கிங் எல்லாம் ஜெயிலரையும் இன்கார்பரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஆக்சுவலி அந்த ட்ரக் கிளாஸுக்கு ஃபார்மல் ட்ரைனிங் பண்ணல. பட் ஒரு அப்பா கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னால ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் இட். அது வந்து இந்த அந்த கிறிஸ்டோபர் நோலன் சார் பண்ண மேக்கிங் வீடியோல இருந்து அந்த கிராஃப் எடுத்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு டூ திஸ் இந்த. ஸோ ஐ ரியலி லைக் தட். அண்ட் அதுக்கப்புறம் டு பி ஆனஸ்ட், சி கிறிஸ்டோபர் நோலன் சார் பீங் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் த வேர்ல்ட், அவரே முடிஞ்ச வரைக்கும் லைவ்ல தான் எடுக்கிறாரு. சோ நம்ம கண்டிப்பா. ஏன் அதுல ப்ரோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஏஐ விஎஃப்எக்ஸ் எல்லாமே வரதான் போகுது. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இது ஏஐ எடிட் பண்ணும் அவங்கள, லைக் அதுவே நடுக்கும் அண்ட் பேக்ரவுண்ட் விஎஃப்எக்ஸ் அதுவே பண்றோம்ல. ஸோ ஐ ஃபீல் தட் லைவ் வந்து ஸ்லோவா சாவுது. லைக் இட்ஸ் கோனா ஸ்டாப் நோ. ஸோ இந்த நேரத்துல தான் வந்து நம்ம லைவ்னு ஒரு விஷயம் நம்ம அடிச்சா திருப்பி பேக் டு பேசிக்ஸ்னு ஒரு விஷயம் வரும். அப்போ பேக் டு பேசிக்ஸ் விஷயம் வரும்போது அண்ட் டு பி ஆனஸ்ட் வித் சுதீப் சார் இஸ் இஃப் யூ சி ஆல் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் நோ அந்த ஒரு லைவ் நேச்சர் இருக்கும். நிறைய வாட்டி நானே சொல்லியிருக்கேன். அந்த கன் சுடுற ஷாட்டுக்கு டைம் ஆகும்போது அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இல்ல மாஸ்டர் நான் என்ன பண்ணேன்னா நம்ம புல்லட் லோட் பண்ணிட்டு சுட்டா அந்த ஸ்பார்க்ஸ் மசில் ஃபிளாஷ் வரும்ல, அந்த ஃபிளாஷ்ல வந்து லைவா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த டார்க் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்து ஃபிளாஷ். ஒன் செகண்ட் சுதீப் சார், யூ ஜஸ்ட் டெல் அபவுட் தட் ஃபிளாஷ் லைட்ஸ் விச் யூ யூஸ் நோ ஃபார் தட் கன், தட் லைட்டிங் நோ, ஜஸ்ட் டெல் தட் லைவ் திங் நோ. ஆமாம் இல்லை இதில் ஃபர்ஸ்ட்லி ஐ திங்க் இந்த லைவும் இதை பற்றி சொன்னல, இப்போ வாட் ஹி வாஸ் சேயிங் இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை பற்றி. இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தா ரீசெண்டாக வந்து ரொம்ப மேஜர்லி ஹிட்டான 2 ஃபில்ம்ஸ் டாப் கன்னும் F1. நீங்கள் பார்த்தா அந்த 2 படமும் மேக்ஸிமம் தே அட்லீஸ்ட் 70% 80% தே ட்ரை டு மேக் இட் லைவ். அப்போ வந்து இப்போ எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் இட். அதே தாட் தான் வி ஆல்சோ வாண்டட் டு டூ இட். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ எத்தனை இப்போ சிஜியில் நமக்கு நிறைய எக்ஸ்ட்ராஸ் ஹெல்ப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் ஆட் பண்ணிடலாம். பட் ஒரு 60% ஒரிஜினல் ஃபயர் இருந்தால் 40% யூ கேன் ஆட். அது பெருசாக தெரியாது. இப்போ வந்து நம்ம ஹெச்டிஆர் வீடியோஸும் இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் நம்ம ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்குல்ல எல்லாருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ். அப்போ எல்லாருக்கும் லைவ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. இப்போ கூட we are talking about this is because நாங்கள் எல்லாரும் we fought for இந்த ரியலாக எடுக்கணும் அந்த ஃபைட்டுக்கு தான், பிகாஸ் we are talking it. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல இந்த கன்ல இருந்து வருத லைட் இருக்கும். அந்த லைட் கூட ஆக்சுவலி இதர் மேஜர்லி ஆர்டிஸ்டில் இருக்கும்போது சம்டைம்ஸ் இல்லைன்னா கேமரா பக்கத்தில் இருந்தால் அந்த ஸ்பார்க் வந்து கண்ணில் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இல்லைன்னா ஃபோக்கஸ் புல்லர் அவங்களோட கண்ணில் அடிக்கும். அதனால வி மைட் யூஸ் ஃபார் சிஜி. பட் இப்போ லைவ் இருக்கும்போது அந்த லைவ்ல வர ஒரு ஃபிளாஷ் லைட் இருக்கும் அண்ட் எஃபெக்ட் எல்லாமே தட் ஆல்வேஸ் ஆட்ஸ் ஆன். சில இடத்துல நமக்கு அது பண்ணல. பட் சம்டைம்ஸ் இன் தட் டைம்ல ஐ ஹேவ் அ ஸ்மால் ஒரு என்சின்னு சொல்றது ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்ல அண்ட் ஐ ஹவ் மை அசோசியேட் ஸ்ரீ யூஸ் வெரி குட் அட் டைமிங்ஸ் அண்ட் ஸ்டஃப். அவங்க வந்து கரெக்டாக அந்த லைட் அந்த டைம்ல அது கொடுக்கும். இப்போ ட்ரெய்லர்ல கூட பார்த்தா ஆக்சுவலி நிறைய இடத்துல லாட் ஆஃப் கன் ஃபயர்ல சிஜில தேவ் ஆடட். பட் த லைட் இஸ் ஃப்ரம் சிஜியில் லைட் ஆட் பண்ணாலும் அந்த லைட் மேபி ஆர்டிஸ்டோட ஃபேஸில் வராது, அந்த கன்னுக்கு ஃப்ரண்டில் வரும். பட் அது ஆர்டிஸ்ட் ஃபேஸில் அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகாது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த சின்ன லைவ் அண்ட் சிஜி. மேபி இப்போ ஷேடோஸ் வரும், அந்த ஒரிஜினலாக அந்த லைட் வரும்போது ஒரு ஷேடோ வரும், சிஜியில் ஆட் பண்ணும்போது ஷேடோ வராது. அப்போ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன லைவ் ஆக்குற சின்ன விஷயம் இருக்கு.
அது சிஜில போட்டா அது வராது. இப்போ ஃபயர் கூட நீங்க வச்சுக்கோங்க, ஃபயர் இப்போ சிஜியில் ஆட் பண்ணும்போது ரியலா இருக்கும்போது நிறைய இடத்துல ஒரு கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும் இந்த ஃபயருக்கு. லைவா எடுக்கும்போது நிறைய பர்ஃபெக்ட் இல்லாம கிடைக்கும். அதுதான் இதோட பியூட்டி. அப்போ தட் இஸ் வை வி ஆக்சுவலி வாண்டட். நிறைய இடத்துல வி ஹவ் யூஸ் சின்ன சின்ன லைட்ஸ் டு ரீக்ரியேட் அந்த ஃபயர். சில இடத்துல சேஃப்டி ரீசன்ஸ், சில இடத்துல ஆர்டிஸ்ட் பக்கத்துல இருக்கும் அந்த மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஹவ் ட்ரை டு மேக் இட் ரியல். ரியல்ல நிறைய இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கன்னில் புல்லட் வச்சு சுடலாம், இல்லைன்னா புல்லட் இல்லாம ஜஸ்ட் ஆக்ஷன் பண்ணலாம். பட் அது வச்சு சுடும்போது அந்த கையும் ஜர்க்கும் எல்லாமே ஒரு ஒரு கண்ணெல்லாம் அட்டஸ் கண் அப்படியே பிளிங்க் ஆயிடும். அதெல்லாம் ரியல். இல்லைன்னா நம்ம அப்படியே நின்று யூல் ஷூட், அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ தட்ஸ் இஸ் வை வி நம்ம எல்லாரும் we were forcing to do it real. கண்டிப்பா சார். ஆக்சுவலி அந்த அந்த இன்ட்ரோ சீனுக்கு வந்து நீங்க எவ்வளவு ஆங்கிள்ஸ் வச்சீங்க கேமரால வந்து அப்படின்றது வந்து அந்த விஷுவல் பார்க்கும்போதே தெரிஞ்சது சார். ஏன்னா அது வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா வரணுன்றதுக்காக உங்களுடைய டெடிகேஷன் வந்து அதுல ரொம்ப தெரிஞ்சது சார் அந்த விஷயத்துல வந்து. ஓகே ஐ ஹாவ் டு ஆட், இப்போ நீங்க அந்த வித்யுத் சார் வந்து அந்த அந்த சேஸ் அப்போ அவர் வந்து ஒரு ஷோல்டர் மேல ஏறிட்டு கன்ல சுடுவாரு. சுட்டக்கு அப்புறம் அவர் வந்து அந்த ஷோல்டர் மேல ஏறிட்டு அந்த 360 டிகிரி இது மூவ்மெண்ட் பண்ணுவார்ல, எஸ் ப்ரோ. மூணு கமாண்டோஸ்க்கு. ஸோ அந்த ஷாட்ல வந்து ஆக்சுவலி அப்போதான் நானும் சுதீப் சாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். So like I don't know like what he does and like he doesn't know me. அப்பதான் நாங்க வந்து ஜெல்லா பண்றோம். அந்த சீக்வன்ஸ் தான் வித்யுத் சார் வராரு. ஸோ அந்த ஷாட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுதீப் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, இல்ல மாஸ்டர் ஃபுல்லா நான் 360 பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபுல்லா காரெல்லாம் போட்டு அந்த கார்ல இருக்கிற லைட் மட்டும் யூஸ் பண்ணி அண்ட் he was able to do it. இப்போ நீங்க அந்த ஷாட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஒருத்தர் ஹெட்ல டர்ன் பண்ணிப்பாரு. செகண்ட் ஷாட்ல வந்து அந்த ஸ்கார்பியோ கார் நிக்கும். அந்த ஸ்கார்பியோ கார்ல இப்படி ஒரு காலை வச்சுட்டு டர்ன் பண்ணுவாரு. அந்த ஹெட் வந்து அடியில போயிட்டு வரும். அது பார்க்கிறதுக்கு ஏதோ ஒரு வீடியோ கேம் மாதிரி இருக்கும் அந்த ஆங்கிள். இப்போ அது வந்து என்னன்னா, இப்போ வந்து மேல இருந்து சுதீப் சார் வென்ட் டவுன் டு ஒரு ஹிப் லெவலுக்கு போனார். ஹிப் லெவல் போகும்போது அவரோட உடம்போட வைப் இருக்குல்ல, அந்த மோஷன் பிளர் வந்து லுக்ட் அஸ் ஆஃப் இது வந்து ஒரு வீடியோ கேம்ல போற ஸ்பீடு. பட் ஆக்சுவலி மோஸ்ட்லி கொஞ்சமா தான் சிஜில ரேம்ப் பண்ணிருக்கோம். லைவாவே சிங்கிள் ஷாட். இந்த படத்துல நிறைய ஷாட் வந்து எடிட் மாதிரி தெரியும், பட் அது சிங்கிள் ஷாட்ல பண்ண பேனிங் தான் அது. ஸோ யா. கிரேட் சார், கிரேட் சார். சார் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும் சார். வித்யுத் சார் வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இங்க வந்து துப்பாக்கி மூவிக்கு அப்புறம் வந்து. ஸோ மதராசியில வந்து அவரை வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு சார். உங்களுடைய ஆக்ஷன் அந்த ஜோன்ல பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, என்ன வேணா இவரால் பண்ண முடியுன்ற ஒரு மாதிரியான ஒரு மனநிலை வந்துருச்சு பார்க்கும்போதே. ஸோ அந்த இன்ட்ரோவே ஆக்சுவலி எல்லாருமே ஒரு பரபரப்பா தேட்டருக்கு போறோம் FDFS, ஒரு பரபரப்பா இருந்தோம் சார். அது வந்து உண்மையிலே வந்து எஸ்கேனோட என்ட்ரி தான் ஒரு ஷேடோ மாதிரி கொண்டு ஆக்சுவலி பேக் ஷாட் மாதிரி இருக்கும் அவருக்கு வந்து. ஸோ அது வந்து எஸ்கேனாவோட என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ண அந்த தருணம், அங்க ஒரு எப்படி சொல்ற மேஜிக் மாதிரி வித்யுத் சாரோட என்ட்ரி. உடனே அந்த கம்ப்ளீட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஏரம் சாரோட டைட்டில் எப்படா போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களே ஏரம் சாருக்கு வந்து பெரிய ஃபேன். ஸோ அவரு எப்போ டைட்டில் வரும்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாசின் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைட்டில் ஆரம்பிச்சு சார். உண்மையிலே அங்க வந்து கூஸ் பம்ப்ஸ் அங்கேயே ஒரு இது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பக்கா ஆக்ஷன் ஜோன் படம் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, தமிழ் எஸ்கே தமன் தம்பி ப்ரோ சொல்லுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ, என்னோட கொஸ்டின் வந்து சுதீப் சார் கேட்கணும். கேளுங்க ப்ரோ, கேளுங்க. கேக்குதா? ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஐயப்பன் கோச்சிங் படத்துக்கு நான் வந்து பெரிய ப்ரோ. என்னோட ஃபோன்ல வந்து ஃபோல்டர்ல அது ஒரு ஃபேவரட் ஃபிலிம்ல அது ஒரு படம், அது என்னோட ஃபோன்லயே இருக்கும் இப்போ. தேங்க்யூ ப்ரோ. அது இல்லாம இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து பூந்து விளையாடி இருக்கீங்க. அது கிளைமேக்ஸ் எல்லாம் வெறித்தனமா அந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, ஃபைட்டுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் மூவ் ஆகுதுல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது இல்லாம எனக்கு ஒன்னே கேட்கணும் ப்ரோ, அந்த ஹார்பர் ஃபைட் அப்ப அந்த இந்த ஃப்ளட் மாதிரி வந்து உங்க ஃபிங்கர் கட் ஆனிச்சுல, அந்த டயத்துல என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்க இந்த டயத்துல? ஹார்பரா பிரதர்? நீங்க ஹார்பரை பத்தி கேக்குறீங்களா? இப்போ என்னன்னா இதுல ஆமா அந்த ஃபிங்கர் ஃபிங்கர் கட் ஆயதுக்கு அப்புறமா ஓகே.
பிரதர் கேக்குதா? அந்த டயத்துல ஃபிங்கர் கட் ஆகணும்னு. கேக்குது ஆமா ப்ரோ. ஆமா ஆமா ஆமா. அது என்னன்னா பிரதர், இதுல ஆக்சுவலி இப்போ இதுல நிறைய ஃபைட்ஸ் இருக்கும்ல. அப்போ நாங்களுக்கு வந்து எல்லா ஃபைட்டும் ஒரே மாதிரி ஷூட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஒரே மாதிரி கோரியோகிராஃப் பண்ணக்கூடாதுன்னு இனிஷியலி இருந்தது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓகே கிளைமேக்ஸ்ல இருக்கிற மூமெண்ட் வந்து அது கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், அந்த அளவுக்கு போறது. அதுக்கு முன்னாடி அந்த ஓகே ஷேடோ ஃபைட்ல பேசிக்கா நம்ம கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க கிளைமேக்ஸ்ல தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஆக்சுவலி அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணோம் ஆக்சுவலி, பிகாஸ் இது வந்து லாஸ்ட்ல தான் நாங்களும் ஷூட் பண்ணது. அந்த கரெக்டா இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் நாங்க ஆரம்பிச்சிச்சோம். ஆனா இந்த ஷூட் பண்ற ஏரியாவுக்கு ஜஸ்ட் 2 days முன்னாடி தான் ஆக்சுவலி இந்த ஃபிங்கர் இதாச்சு. அப்போ அதுக்கப்புறம் தட் ஓ நைட் வந்து இந்த இதெல்லாம் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு தென் இவங்களுக்கு ஆக்சுவலி 2 days 3 days தான் அதுக்கப்புறம் ஷூட் இருந்தது. பட் தென் தேவர் பிளானிங் பிரேக் போலாமா என்ன பண்ணலாம் நினைக்கும்போது ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடும், அப்போ இது பண்ண முடியாது, அன்னைக்கே போகணும்னு சொல்லிட்டு தே ஆல்சோ brought someone. அப்போ எனக்கு என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் சம்மன் ஷூட்டிங். எனக்கு வந்து லாஸ்ட் 2 years we were all இதுக்காக we were waiting. ஸோ எனக்கு வந்து ஓகே ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு ஆக்சுவலி அந்த டைம்ல. பிகாஸ் எனக்கு வந்து இல்லைன்னா நான் இந்த ஃபிங்கரை வச்சு அப்படியே விட அப்படின்னு இல்லை, நம்ம ஒரு ஃபீவர் வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கும்ல அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் ஓகே சம்மர் இது கிளைமேக்ஸ் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு ஷூட் தட். அந்த ஃபீலிங் வந்து எனக்கு ஆக்சுவலி என்னோட இட் வாஸ் அபவ் மை பெயின் அண்ட் ஆல். அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் கைஸ் ஆர் ஆல்சோ டுகெதர். அப்போ சம்பவ் அந்த ஒரு இது இருக்கும்போது ஐ திங்க் இட் வில் ஜஸ்ட் கம் ஆஃப் ப்ரோ. இப்போ ஃபார் ஆக்டர்ஸ் ஆல்சோ, இப்போ ஓகே எஸ்கேக்கும் வித்யுத்துக்கெல்லாம் நடுவில் தேல் ஆல்சோ சின்ன சின்ன இன்ஜுரிஸ் எல்லாம் வரும். பட் இது கிளைமேக்ஸ் ஷூட், அது ஓகே வந்து அவங்களுக்கு நடிக்க கூட வேணும்ல, தே காண்ட் ஆக்ட் லைக். இப்போ நான் எல்லாம் கேமரா பண்ணும்போது எனக்கு ஃபேஷியல் ரியாக்ஷன் எல்லாம் பார்க்க வேணாம். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஓகே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நடிக்கும் போதும் அது எப்பவும் சினிமாக்கு வந்து ஒரு மேஜிக் இருக்கும் ப்ரோ. சின்ன ஏதாவது இருந்தா கூட வீல் forget all of that for நம்ம எதுக்காக பண்றோம் அதுக்காக வீல் டூ தட். அப்படிதான் ஆக்சுவலி அது நடந்தது. ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு என்ன ஒண்ணு உங்கள்ட்ட சொல்லணும்னா, சினிமாக்காண்டி எஃபோர்ட் போறதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் உங்க ஹெல்த்தையும் பாத்துங்க. ஆமா ஆமா ஹெல்த் நம்ம வந்து கரெக்ட் பிரதர், தேங்க்யூ ஸோ ஆமா மச். ஆமா ஆக்சுவலி இல்ல எனக்கும் ஆக்சுவலி அது எனக்கு ஐயப்பனும் குஷியில ஆக்சுவலி ஷூட்டுக்கு அப்புறம் ஒரு 2 months ஷோல்டர் சரி, அதுவும் ஃபுல்லா ஹேண்டில் எடுத்தேன். ஒரு இஷ்யூ வந்தது, அப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஆமா ஆமா. பண்ணக்கூடாதுன்னு. பட் மறுபடியும் அதே இதுல வரும். பட் ஐ திங்க் அது ஆமா, ஐ ஹாவ் டு ஃபைண்ட் தட் பேலன்ஸ். ஏன்னா படம் வந்து முடிஞ்சிட்டுனா அதை நீங்க சொல்லணும். இல்ல பிரதர், இன்னும் வந்து இந்த பராசக்தி படம் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த படத்துல எஸ்கே சார் வராரு. ஸோ அதுல வந்து சிபி ஓகே சார் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டிங்ல இருக்கிறாரு. ஸோ ஓகே அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்துடும் ப்ரோ. ஆனா இப்போ போன வருஷம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு வாட்டி மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஹோல்டு இருந்தது. அது திருப்பி ஒரு 1 month பேக் முன்னாடி மீட் பண்ணோம் ப்ரோ. ஸோ அந்த இட்ஸ் நான் கோயிங் ப்ரோ. ப்ராசஸ் தான். ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு வந்து அந்த டாக்டர் படம் பாத்தீங்களா, அதுல வந்து அந்த மெட்ரோ ஃபைட் இருக்கும்ல, ஆமா அந்த மெட்ரோ ஃபைட்ல காமெடியும் மிக்ஸ் ஆகி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து நீங்க எனக்கு இந்த வர சிபி ப்ரோ படத்துல ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த மாதிரி. ஹலோ ஹலோ ப்ரோ 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 சாரி ப்ரோ, இது இது யாரும் சடனா இது ஒரு கால் வந்தது. ப்ளீஸ் நீங்க சொல்ல அந்த மெட்ரோ ஃபைட் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ப்ரோ, அந்த டாக்டர்ல அந்த மெட்ரோ ஃபைட் வரும்ல, இந்த மெட்ரோ ஃபைட் வரும்ல, அந்த அந்த மாதிரி ஒரு ஜோன்ல ஒரு ஃபைட் வந்து நீங்க வர அப்கமிங் சிபி ப்ரோ படத்துல ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இந்த காமெடி மிக்ஸ் ஆகி வரும்ல. Bro, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்துல. பட் ஆ அந்த காமெடி மிக்ஸ் ஓகே ப்ரோ. ஐ வில் நான் காமெடி எனக்கு ஐ டோன்ட் நோ அதுல என் ஸ்ட்ரென்த் அதுலன்னா தெரியல. பட் இந்த கிமிக்ஸ்ல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காமெடி பண்ணலாம் கிமிக்ஸ்ல. இப்போ ஜாக்கி சான் சார் வந்து அவர் ஐடியா பண்ணாத மாதிரி இருக்கும். பட் ஆனா சடனா பார்த்தா கையில வந்து ஏதோ ரோப் வரும், கையில வந்து அந்த இருக்கிற இடத்தை வச்சு அவர் சூப்பரா மேனேஜ் பண்ணுவார்ல. மேபி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மேபி நான் காமெடி இன்க்ளூட் பண்றேன்னா ஐ வில் பி ஏபிள் டு டு இட். ஏன்னா ப்ரோ, ஏன்னா நீங்க ஃபியூச்சர் போயிட்டு இருக்கப்ப மல்டி இது ஜானர்ல ட்ரை பண்ணாதான் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கும். அதனால நீங்க ஆமா ஃபுல் ஆக்ஷன்ல இல்லாம இதை ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் எங்காலும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி வருவாப்புல எங்காலும் எஸ்கேவும். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா தேங்க்யூ இருக்கும் வர தேங்க்யூ ப்ரோ படத்துலயும். தேங்க்யூ தேங்க்யூ டன் ப்ரோ. டன் டன்.
ஓகே ஓகே. ஆக்சுவலி மதராசி பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி பேசுவோம். நம்ம அப்கமிங் மூவிஸ்க்கு வந்து அதுக்கு தனியா ஸ்பேஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே சார். சுதீப் சார், ஆக்சுவலி உங்களுக்கு இந்த கொஸ்டின் சார். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல வந்து எஸ்கேனாவை ரொம்ப ரசிப்போம். ஐ மீன் வந்து அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு இவரு என்ன மனுஷன் வந்து இவ்வளோ அழகா இருக்காரு, ஏஜே ஆகாதா அப்படின்ற மாதிரியான அந்த மூமெண்ட்ஸ்லாம் நாங்கள் இங்கே ட்விட்டர்ல எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி ஹாப்பியா இருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆன் செட்ல வந்து அந்த இப்போ வந்து ஒரு ஷார்ட் பண்ண உடனே ஹோல் க்ரூவும் வந்து கிளாப் பண்ண மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எந்த சீன் அது? நீங்க வந்து அஸ்கனா வந்து ஒரு பர்ஃபார்மரா எப்படி அது பாத்தீங்க? ஆன் ஆன் ஃப்ரேம்ல வந்து நான் கேட்கிறேன் சார். ஓகே ஓகே. இல்ல எனக்கு இப்போ இனிஷியலி நாங்கள் ஆக்சுவலி இதில் ஷூட் பண்ணும்போது இந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் அதெல்லாம தான் நாங்கள் பண்ணோம். எல்லா த க்ரூ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு சிங்க் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த இதை மேஜர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது இந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் நாங்கள் எடுத்துட்டோம். அங்கே தான் ஆக்சுவலி இப்போ இதில் ஒன் மேஜர் திங்ஸ் என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸில் வி ஸ்டார்டட் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட இந்த ரொமான்டிக் வெர்ஷன் இல்லாமல் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி நாங்களும் பார்த்துட்டேன். பட் எனக்கு மேஜர்லி அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டன்ல அஃப்கோர்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து யூனோ கிளாப் ஓத்தி மூமெண்ட்ஸ் இருந்தது செட்டில் எவ்ரிபடி காட். எனக்கு வந்து எஸ்பெஷலி இதோட லாஸ்ட் யூனோ இந்த லாஸ்ட் சீன் வித் ருக்மிணி அந்த சீன்ல எனக்கு ஆக்சுவலி என்னன்னா சில இன்டென்ஸ் சீன் நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த படத்துல இல்லை எல்லா படத்துலையும் சில இன்டென்ஸ் ஷூட் பண்ணும்போது எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபர்ஸ் வில் பி இவங்களோட பக்கத்துல இருக்கும், ரொம்ப பக்கத்துல இருக்கும். அப்போ இவங்களோட ஒரிஜினல் சவுண்ட் கேட்கறது மோஸ்ட் ப்ராபபிளி இந்த க்ளோஸ் டீம் மட்டும்தான். பாக்கி எல்லாமே மானிட்டர்ல அந்த ஹெட்ஃபோன்ஸ்ல தான் கேட்கும். அப்போ இவங்களோட அந்த கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் சீன்ல அவங்க இமோஷனலி பேசும்போது அது வாஸ் வெரி லைக் அது வந்து இட் ஜஸ்ட் மூவ்ட் மீ பிகாஸ் எஸ்பெஷலி ஹி வாஸ் ரொம்ப இன் டியர்ஸ் மாதிரி. ஹி ஆல்சோ ரொம்ப